மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் உள்ள வாங்க, உள்ள வாங்க. சந்தோஷம் தான். யாருமே இவங்களும் வராத சந்தோஷம், நாங்களும் வராத சந்தோஷம், அவங்களும் வராத சந்தோஷம். ஆமா, ஏன்னா 18 கோலியோட வருஷன் சொல்றாங்களே 18. பையன் வந்து அடிப்பான், அடிப்பான் நல்லா. தோனி ஃபேன் முன்னாடி வந்து பேச சொல்லுங்க. இத முடியாது, முடியாது. சிஎஸ்கே சப்போர்ட், சிஎஸ்கே வரும்னு நினைச்சுதான் டிக்கெட் எடுத்து உள்ள வந்தோம். பரவாயில்ல, இல்லைனாலும் சப்போர்ட் எப்பயுமே சிஎஸ்கேக்கு தான். இருந்தாலும் எஸ்ஆர்எச் கப் அடிக்கட்டும்னு ஒரு ஆசை தான். மும்பை இந்தியன்ஸ் கொஞ்சம் உள்ள வாங்க, உள்ள வாங்க. இவங்க கிட்ட தான் முக்கியமா கேட்கணும். பங்காளி கோல்ஸ் ப்ரோ. நாங்க அது வந்து கேப்டன்சி சரியில்லை ப்ரோ. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா மாற்றம். அதான் ப்ரோ, அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வருது, எல்லாம் மாறும்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும். ரோஹித் சர்மா போயிருவாரு வெளியே, டீம் மாறும். மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து மும்பை தமிழ் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் இல்ல ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, மும்பை தான் எப்பவுமே. சச்சின் தான் ப்ரோ. ஏய் உள்ள எல்லாம் பிளாக் தானே போட்டு. சச்சினை தான் நாங்க மென்டரா எடுத்திருக்கோம், அதனால அவரு மும்பைல மெண்டல் போடா அப்படி வந்திருக்கு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா என்னோட சப்போர்ட் எஸ்ஆர்எச். இப்ப இந்த மேட்ச் என்ன காரணம், நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க எல்லாருமே, நல்லா வளர்றாங்க, அதனால எஸ்ஆர்எச். இல்ல காவியா மரம் இல்ல, அபிஷேக் சர்மா தங்கச்சி. ஏன்னா அதெல்லாம் யார் கேகேஆர் ஃபைனல் கேகேஆர் எஸ்ஆர்எச் வரும். கேகேஆர் அடிக்கும். வந்திருக்கான், பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன், அங்க அடிபட்டு தான் வந்திருக்கோம். என்ன சொன்னியா? சொல்ல விரும்பல. சந்தோஷம் தான். யாருமே இவங்களும் வராத சந்தோஷம், நாங்களும் வராத சந்தோஷம், அவங்களும் வராத சந்தோஷம். அடுத்த வருஷம் 18 மேபி அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஏன்னா 18 கோலியோட வருஷன் சொல்றாங்களே 18. பையன் வந்து அடிப்பான் நல்லா. ஆப்வியஸ்லி விராட்டுக்கு எல்லாமே 18 செட் ஆகுது. மேபி 18 அவன் கப் அடிச்சாலும் அடிக்கலாம். அவங்க எப்படி, அதெல்லாம் இல்லைங்க. அவங்க வந்துட்டு நல்லா விளையாடுவாங்க. கடைசி நேரத்துல சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கடைசியா ஒரு 6 மேட்ச் பண்ணாங்க பாத்தீங்களா, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ணியிருந்தாங்கன்னா சரி ஓகே, கண்டிப்பா அவங்க ஃபைனல்ஸ் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 6 மேட்ச்ல இருந்த இன்டென்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த 6 மேட்ச்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இன்னும் ஃபைனல்லே நின்றுருப்பாங்க. அது தெரியல ப்ரோ, அது கடைசியில அவங்க கையில தான் இருக்கு. சிஎஸ்கே வந்தாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. இங்க கண்டிப்பா அடிச்சிருக்கோம் ப்ரோ. சுத்தமா அது குடுக்கலன்னு சொல்ல முடியாது, அது துரதிருஷ்டம், அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அடுத்த வருஷம் தலை ஆடுறாரு, கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஆடுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடட்டுங்க, டெஃபினெட்லி நாட். அவரை பாக்குறதுக்கு தாங்க ஏங்க எஸ்ஆர்எச் ஆர்ஆருக்கு மேட்ச்ல சிஎஸ்கே ஜெர்சி போட்டு நாங்க எதுக்கு வந்திருக்கோம்? அவர் மேல உள்ள கிரேஸ் தான். அவரே ஓபனா சொன்னாருங்க, அவருக்கு ரிட்டையர் ஆயிட்டு 43 வயசுல யார் இப்படி அடிக்கிறா? வந்து அது எல்லாமே டாப் பவுலர்ஸ், அவங்களை இப்படி போட்டு அடிக்கிறாருன்னா அவரு எந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கணும் சொல்லுங்க. நல்லா ஆடுறாரு, அதனால என்ன அதெல்லாம் சொல்லதாங்க செய்வாங்க. தோனி ஃபேன் முன்னாடி வந்து பேச சொல்லுங்க. இத முடியாது, முடியாது.